ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பாண்டா சீரிஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டூப்ளிகேட் வேல்யூஸை எப்படி ஹேண்டில் பண்றது, ரோஸையும் காலம்ஸையும் சேர்த்தி எப்படி ஆக்சஸ் பண்றது. ரோஸை தனியா ஆக்சஸ் பண்ணியிருப்போம், காலம்ஸை தனியா ஆக்சஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு ரெண்டையும் சேர்த்து எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்றது. அப்புறம் இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் முக்கியமான பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன மேத்தமேட்டிக்கலா அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் இதுக்கு தேவையான டேட்டாவை இங்கே நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். லோட் பண்ண டேட்டா கூட நான் என்ன பண்ண போறேன்னா சில டூப்ளிகேட் வேல்யூஸை ஆட் பண்ண போறேன். ஸோ ரோஸ் எப்படி ஆட் பண்ணுன்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே தெரிஞ்சிருக்கும், ப்ரீவியஸ் எபிசோட்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ அதை நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இப்போ df.log length of df.index அப்படின்றது என்ன, இந்த 1704ன்றது. இப்போ 1704ன்ற புது இண்டெக்ஸுக்கு நான் இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்றேன். ஓகே, அதே மாதிரி அடுத்து எனக்கு ஒரு லென்த் எக்ஸ்ட்ராவா ஆகும். ஒவ்வொரு லென்த்துக்கும் அப்படியே எனக்கு என்ன ஆகிட்டே இருக்க போகுது, ஆட் ஆகிட்டே இருக்க போகுது. இதில் நான் வேல்யூஸ், இது ரெண்டு வேல்யூஸ் எனக்கு என்ன வேல்யூஸ், டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணேன்னா யூ கேன் சி தட் இங்கே 4 வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்கு, எக்ஸ்ட்ராவா இன்சர்ட் ஆயிருக்கு 1704 இருந்து 707 வரையும். ஸோ அதில் பார்க்கலாம், இந்த ஸ்ரீலங்கா அப்படின்றது கிட்டத்தட்ட ரெண்டுமே எக்ஸாக்டா சிமிலரான வேல்யூஸ், ரைட்டா? இது டூப்ளிகேட். ஸோ இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா df.duplicated அப்படின்னு. df.duplicated நான் கொடுத்தேன்னா எதெல்லாம் டூப்ளிகேட்டோ அதெல்லாம் எனக்கு ட்ரூ வரும், மற்றதெல்லாம் ஃபால்ஸ் வரும். உதாரணத்துக்கு 1705ன்றது எனக்கு ஒரிஜினல் வேல்யூவா கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு, 1706ன்றது டூப்ளிகேட்டா கன்சிடர் பண்ணப்பட்டு எனக்கு என்னென்னு வந்திருக்கு, அவுட்புட் ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ df.duplicatedன்னு கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் இல்லாத வேல்யூஸ் ஃபால்ஸ்னும், டூப்ளிகேட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் ட்ரூனும் எனக்கு கிடைக்கும், ரைட்டா? சரி, இப்போ எனக்கு அதை மட்டும் நான் தனியா எடுக்கணும்னு நினைக்கிறேன், டூப்ளிகேட் வேல்யூஸை மட்டும் தனியா எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா df.log df.duplicated அப்படின்னு நான் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தேன்னா எந்த வேல்யூலாம் டூப்ளிகேட்டோ அது மட்டும் எனக்கு என்ன இருக்கீங்க, ஃபில்டரா இருக்கு. இப்போ இதுலயே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா டிராப் பண்ணலாம், df.drop duplicates. டிராப் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தா நீங்க பார்க்கலாம், எனக்கு அந்த 1706ன்ற ஸ்ரீலங்காவோட வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆச்சு, டிராப் ஆயிருச்சு. ரெண்டாவது வேல்யூ டிராப் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் வேல்யூ டிராப் ஆகல, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுலயே நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூவும் டிராப் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா df.drop duplicates keep first அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும், ரெண்டாவது டிலீட் ஆகும். அதே இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலாக நீங்க என்ன கொடுக்கலாம், கீப் லாஸ்ட்னு கொடுக்கலாம். லாஸ்ட் கொடுத்தா லாஸ்ட் வேல்யூ இருக்கும், அதாவது 1706 இருக்கும், 1705ன்றது எனக்கு என்ன இருக்கும், டூப்ளிகேட்டு டிராப் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இப்போ கீப்ல நீங்க ஃபால்ஸ்ன்ற ஒரு மெட்ரிக் கூட வைக்கலாம். இப்போ கீப் என்ன கொடுக்க போறேன், going to mention false. இப்போ இந்த ஃபால்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, 5ம் சரி 6ம் சரி ரெண்டுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, டூப்ளிகேட்டை டிராப் பண்ணிருக்கு. ஓகே, அப்போ டூப்ளிகேட்டட் அப்படின்ற ஒரு விஷயம், டூப்ளிகேட்டட் எனக்கு என்ன பண்ணுது, பூலியன்ல எனக்கு அவுட்புட்டை கொடுக்கும், ட்ரூவா ஃபால்ஸானு கொடுக்கும். அதே டிராப் டூப்ளிகேட்ஸ் என்ன பண்ணும், எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவை வச்சுக்கும், ரெண்டாவது வேல்யூ டிலீட் பண்ணும். அதுல நீங்க கீப் ஃபர்ஸ்ட்னு வைக்கலாம், கீப் லாஸ்ட் வைக்கலாம், இல்ல கீப் ஃபால்ஸ்னு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வச்சுக்கும், லாஸ்ட் டிலீட் பண்ணிடும். இது லாஸ்ட் வச்சுக்கும், ஃபர்ஸ்ட் டிலீட் பண்ணிடும். ஃபால்ஸ்னு கொடுத்தா ரெண்டு இமெயில் டிலீட் பண்ணிடும், ரைட்டா? சரி, இப்போ இதையே எப்படி காலம் லெவல்ல நம்ம ஆக்சஸ் பண்றது? காலம் லெவல் அப்படின்னா ஒரு காலம்ல மட்டும் பாக்குறது. இப்போ காலம் லெவல்ல பார்க்கும்போது இது ரெண்டுமே எனக்கு டூப்ளிகேட் தான். ஃபுல் ரோவை பார்க்காம இந்த கண்ட்ரின்ற காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா டூப்ளிகேட், ஜிம்பாப்வே டூப்ளிகேட், ஆப்கானிஸ்தான் டூப்ளிகேட். ஸோ அதை எப்படி பார்க்கறது? செக் டூப்ளிகேஷன்ஸ் அட் டூப்ளிகேட்ஸ் அட் காலம் லெவல் அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா df.drop duplicates. ஓகே, ஆனா இந்த தடவை உள்ள புதுசா ஒன்று வைக்க போறேன், சப்செட் ஆஃப் கண்ட்ரி அப்படின்ற காலம், சப்செட் ஆஃப் கண்ட்ரி. இதுல எதை மட்டும் நான் வச்சுக்க நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், கீப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட். ரொம்ப சிம்பிளா இருக்கா? இதுல இன்னொரு விஷயம், டேட்டா ஃப்ரேம்ல ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம்ல டிலீட் ஆகாது, ஏன்னா நான்
இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கல. இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்காத வரையும் எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸுக்கு தான் delete ஆகுமே தவிர ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம் எனக்கு delete ஆகாது. ஓகே, இப்போ நான் டிஎஃப் கொடுக்குறேன். சாரி, டிஎஃப் கொடுக்கக்கூடாது. டிஎஃப் கொடுத்தா எனக்கு ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம் வரும். இது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஆப்கானிஸ்தான் ஒரே ஒரு தடவை, அல்பானியா, அல்ஜீரியா எல்லாமே ஒவ்வொரு தடவை வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்னு கொடுத்தா லாஸ்ட் ஆப்கானிஸ்தான் வந்திருக்கு. ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா டேட்டாவே வரல, ஏன்னா கண்ட்ரில எல்லாமே எனக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிதான் டூப்ளிகேட் செட் காலம் லெவல் நீங்க பார்க்கணும். ரைட்டா? சரி, இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தரேன். நானே ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு காலம் 3 காலம்லாம் வச்சு கூட நம்ம சப்செட்டா யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல எங்கிட்ட ஏபிசிடின்னு 4 காலம் இருக்கு. அந்த 4 காலம் நான் டேட்டா ஃப்ரேமா உருவாக்கியிருக்கேன். ரைட்டா? இப்போ நம்ம ஒரு காலமுக்கு நம்ம டூப்ளிகேட்ஸ் பார்த்தோம். 2 காலமுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல foo3 அப்படின்னு இருக்கு. இந்த foo3 மறுபடியும் வேற பக்கம் இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இப்போ இதை மட்டும் நான் செக் பண்றேன்னா இந்த foo மட்டும் தான் இருக்கும். டூப்ளிகேட் காலம் லெவல்ல ஏவை மட்டும் செக் பண்றேன்னா இந்த foo மட்டும் தான் இருக்கும், இந்த பார் மட்டும் தான் இருக்கும், மற்றதெல்லாம் delete ஆயிடும். ஆனா இப்போ நான் கம்பைண்டா பார்க்க போறேன், ஏவும் சியும் சேர்த்து பார்க்க போறேன். அப்போ foo small மட்டும் இருக்கும், foo large மட்டும் இருக்கும். இந்த foo small delete ஆயிடும், இந்த foo large delete ஆயிடும். சொல்ல வரது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க, df டாட் ட்ராப் டூப்ளிகேட்ஸ் எதை மட்டும் வச்சுக்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்செட் ஆஃப் ஏவை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, 2 வேல்யூ தான் வந்திருக்கு, ஏன்னா ஏல foo பார் ஒரு தடவை பார் ஒரு தடவை வந்துருச்சு. சரி, இதே ஏவும் பியும் சேர்ந்த மாதிரி பார்ப்போமா? A, C வச்சுப்போம். ஓகே, A, C. இப்போ இது ரெண்டு கம்பைண்டா பார்க்கும். கம்பைண்டா எனக்கு தான் டூப்ளிகேட் இருக்கா? foo small, இது foo large. அப்போ foo small வரும், foo large வரும். பட் இந்த foo small வராது, இந்த foo large, இந்த foo small வராது அப்படின்றத அதோட அர்த்தம். பாருங்க, 0 1 2 3 வந்திருக்கு, ஏன்னா அதெல்லாம் யூனிக் வேல்யூஸ் கம்பைண்டா பார்க்கும்போது. ஓகே, அதான் காலம் லெவல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து எப்படி நான் ஒரு பர்டிகுலர் காலம்ஸ் அண்ட் பர்டிகுலர் ரோஸ் ஆக்சஸ் பண்றது? இப்போ உதாரணத்துக்கு df டாட் iloc of 0:4 இண்டெக்சிங் மாதிரி, இண்டெக்சிங் ஆர் ஸ்லைசிங் மாதிரி 0:4, அதாவது 0th ரோல இருந்து 3rd ரோ வரையும் வேணும். அதே மாதிரி 0:3 அப்படின்னா 0th காலம்ல இருந்து 2nd காலம் வரையும் வேணும். வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணணும். இல்லைன்னா கூட நீங்க இப்படி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த டேட்டா ஃப்ரேம் ப்ராசஸ் பண்ணணும். மறுபடியும் இதை லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாருங்க, 1 2 3 4 5 ரோஸ் வேணும். ஆனா என்னென்ன காலம் வேணும்? கண்ட்ரி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்ற. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட ரோஸ், குறிப்பிட்ட காலம்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸாக வேணாம், பர்டிகுலர் ரோஸ் மட்டும் வேணும்னா அதை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணலாம். பாருங்க, 1 5 6 மட்டும் வந்திருக்கும், இது 2 வந்திருக்கும். ஸோ அதுதான் ஆக்சஸிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டுகெதர் அப்படின்ற கான்செப்ட். அப்போ டூப்ளிகேட் வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது பார்த்தோம், ஆக்சஸிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டுகெதர் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போறது இம்பார்ட்டன்டான பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கு இதுல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் தரேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இதெல்லாமே ஸ்லைசிங் நம்பையில படிச்சிருக்கோம் இல்லையா? 1:10:2. அப்போ 1ல இருந்து 10 வரையும் 2 இன்க்ரீஸ் ஆகணும். இதுலயே உங்களுக்கு குறிப்பிட்ட காலம்ஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, which is also possible. இங்க பாருங்க, குறிப்பிட்ட காலம்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட காலம் என்னென்ன? கண்ட்ரி வேணும், பாப்புலேஷன் வேணும். What is the problem? Some issues there. ஓகே, ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் அது உங்களுக்கு என்னன்னு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ அது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருவோம்.
பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம டிஎஃப் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் மீன் மீடியன் மோடு சம் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ டிஎஃப் டாட் சம் பண்ணி காட்ட உங்களுக்கு இதில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை நான் சம் பண்ணுறேன். டிஎஃப் டாட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இப்போ எல்இ டாட் சம்முன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இதோட சம் வேல்யூ என்னன்னு எனக்கு ஆட் ஆகி அவுட்புட்டாக கிடைக்கும். இதே நீங்கள் ரவுண்ட் பண்ணணும்னா என்பி டாட் ரவுண்டுன்னு கொடுக்கலாம். இங்கே என்பி டாட் ரவுண்ட் ஆஃப் கமா 2 கொடுத்தீங்கன்னா பாருங்க 2 டெசிமல் டிஜிட்ஸோட வரும். ஸோ இந்த மாதிரி சம் பண்ண முடியும். அதே நீங்கள் மீனும் பண்ணலாம், மீன். அதே மாதிரி கவுண்ட் பண்ணலாம், எல்இ டாட் கவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய ஐப்புன்ற பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.